ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் சேர்மனை அழைச்சிட்டு வந்துட்டு ஓஜின் வீட்டில் பிஏ விட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்வார், டேரி பண்ணுறது. அதுக்கப்புறம் சேர்மனுக்கு என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லிடுவார். இப்போதைக்கு கேஸ் வந்துட்டு முடிகிற வரைக்கும் சேர்மன் வந்துட்டு ஹைடாக இருக்கிறதா நல்லதுன்னு வேறு சொல்லிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு சோரங்க அழைச்சிட்டு வந்துருப்பா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பான், சோரங்க வந்துட்டு சேரோஸ் கழிச்சிட்டு வரணுண்டு. ஸோ 2 பேருமே கிளம்பி வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்து ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஒரு விஷயம் பேசணுமே சோறு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவோம். நெக்ஸ்ட் சேர்மனை போய் அழைச்சிட்டு போய் ஹீரோ வந்து காட்டுவான். ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடும். இது வந்து சேர்மன் தரணும், சேர்மன் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் ஓஜின் சொல்லுவான், சேர்மனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இப்போ அவரோட கண்டிஷன் வந்து சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, உங்ககிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போயிட்டு சேர்மனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அது இல்லாமல் அவருக்கு ரொம்ப வயிற்று வலியாக இருக்குமா, ஸோ இவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். இவன் என்ன சொல்வானா, ஓஜின் கிட்ட வந்துட்டு இந்த மெடிசன் வாங்கிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சூப் வந்து வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது, நான் சொல்கிற வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வெஜிடபிள் பற்றி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாள். இதை பார்க்குற ஓஜிக்கு வந்து ஷாக்காக இருக்கும், என்ன இது டாக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. போங்க சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சேர்மனுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஹாட் அந்த ஒத்தரம் கொடுப்பாங்களே அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா கிச்சனுக்கு போயிட்டு சேர்மனுக்கு வேண்டிய சூப்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இந்த ஃபுட் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுனா வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஓகே இது வந்து சேர்மனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பை வந்து சேர்மனுக்கு கொடுப்பான். அந்த சூப்பை குடிச்சோன்னா ஒரு அளவுக்கு அவருக்கு வயிறு வலி வந்துட்டு கொஞ்சம் காம் ஆகிடும். பட் இருந்தாலுமே நீங்கள் இதை கண்டினியூஸாக அந்த சூப் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும் சேர்மன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. பார்க்கும்போது சேர்மனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ வந்துட்டு சாடுஹி தானே, ஒரு டைம் என்னை ஃப்ளைட்டில் வந்து நீ காப்பாற்றிருக்கேன், இந்த டைம் வந்துட்டு இங்கே வந்து காப்பாற்றிருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்க்குற ஓஜினுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஓஜின் வந்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பான், என்ன நீ ஏதாச்சும் வந்துட்டு நர்சிங் படிச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்டே வந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சேர்மன் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஸ்டாஃபும் வந்துடுவாங்க, ஸோ சேர்மனை வந்து தெரியாமல் வச்சுக்கணும், எங்கே வச்சுக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருப்பான். சொல்லிடுஹி நீ வந்துட்டு நர்சிங் படிச்சிருக்கேன் என்னங்கும் போது, நான் நர்சிங்லாம் படிக்கல, மற்றபடி எனக்கு இந்த வயிறு வலிலாம் வந்தால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா அடிக்கடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நினச்சி பாப்பா, அவன் வந்து சொல்ல மாட்டான், என் ஹஸ்பண்ட் வயிறு வலிக்குதுங்குவாங்க, அப்புறம் அத்தை வந்து வயிறு வலிக்குதுங்குவாங்க, அதுக்கப்புறம் சோரங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வயிறுலாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ ஃபேமிலிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. டாக்டர் நிறையா வந்து சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வச்சு இந்த மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட வந்து சொல்லுவாள், என்னது கற்றுக்க, எப்போ நீ கற்றுக்கிட்ட அப்படிங்கும்போது இதெல்லாம் 1 இயருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாளா. 1 இயருக்கு எப்படி யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம், அங்கே இருக்க சப்போஸ் வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்துச்சுன்னா அங்கே நம்மளே வந்து டாக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல, அதுக்காக தான் நான் வந்து கற்று வச்சுக்கிட்டேங்கும் போது ஹீரோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவான். டியான் வந்து கிளாஸஸ் கவனிக்காமல் டேபே பார்த்துட்டு இருப்பான். அப்போ மின்னி கேட்பா, என்ன ஆச்சு, எதுக்கு டேபே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இவன் எதுக்கு டேபே பார்த்துட்ருக்கானா, வீட்டில் வந்துட்டு கேமரா செட் பண்ணியிருக்கான் போல், ஸோ அதையே பார்த்துட்ருப்பான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு சேர்மனை வீட்டில் வச்சுக்க முடியாது, டேரிக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னால ஹீரோ வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போவாங்களா, அதை வந்துட்டு யாங் பார்த்துருவான். என்னோட திங்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மற்றவங்களே போக சொல்லிட்டு சேர்மன் வந்துட்டு காரில் ஏறி போவாரா, அதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பா, இதை வந்துட்டு காங்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் சேர்மனை எங்கே ஹைட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா டூஹியோட அம்மா வீட்டில் தான். ஸோ அவங்க அம்மா வீட்டில் போய் சேர்மனை விடுவாங்க. இது வந்துட்டு சேர்மன் சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு முக்கியமான நபர், இவர் இங்கே இருக்கட்டும், அவரோட கண்டிஷன் சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க. டூஹியும் வந்துட்டு அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கும் போது ஓகே பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு போனதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு காட்டுவாங்க, பாரு உன் மாமியார் அந்த வீட்டில் விடாதுன்னு நான் சொன்னேன், ஓஜின் கிட்ட போயிட்டு ஓஜின் அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாரு, நம்ம அப்பாவோட கேஸை காமிச்சு உங்கள் அப்பா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த லேடி நீ வீட்டில் விடாத, ஒழுங்கு மேலே துரத்துற வழியை பாரு, அவங்க இருந்திருந்தால் உனக்கு தான் பிரச்சனை, அது இல்லாமல் நீ டூஹி மாதிரி நடிச்சிட்ருக்க, சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும், உன் மாமியார் மேலே நீ வந்துட்டு பாவம்லாம் பார்க்காத, ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு துரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிட்ட போய் இந்த ஃபோட்டோ காட்டுறா பாருங்க, சேர்மனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, அதுவும் டூஹியும் யோஜனும் தான் அழைச்சிட்டு போகிறாங்க, எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறா. காங்க்கு வந்து செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கு, சேர்மன் விஷயத்தில் வந்து டூஹி வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. சரி எனிவே இருக்கட்டும், நீ வந்துட்டு டூஹியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிறத அப்பப்போ நோட்டீஸ் பண்ணிட்டுரு, ஏன்னா ஆல்ரெடி காங் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கான் போல், அது வந்துட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு பயமாக இருக்குது, அது என்ன தப்புன்னு தெரியல, போக போக தான் தெரியும். யாங் வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மீனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் எழுதுறாங்க, லெட்டர் எழுதிட்டு டூஹியோட ரூமில் வந்துட்டு வச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஹாலுக்கு போயிட்டு அந்த இடத்துல டூஹி எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாலோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போகிறாங்க. அதை வந்துட்டு
டியாங் வந்து பார்த்துறான். அதனால தானே கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கான். யார் டூஹியை மிரட்டுறாங்கன்னு. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இந்த லேடி தானா இவங்க வந்துட்டு மின்னோட அம்மா, மின்னியோட அம்மா வச்சு இவங்க ஏன் வந்துட்டு டூஹியை மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சோறுங்களாம் அழைச்சிட்டு வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாசிங்காக இருக்குது. ஹீரோ வந்துட்டு கை கொடுங்க பார்த்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டூஹிக்கு வந்து கை கொடுக்குறான். டூஹி பார்த்து இறங்குங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் வந்துட்டு கை கொடுக்க ரொம்ப தயங்குறான். நம்ம கை கொடுத்தோம்னா தப்பாக போயிடும். இது வந்து நம்ம தங்கச்சி இருக்கிற பிளேஸ், நம்ம எதுக்காக அவர்கிட்ட வந்து கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்லுவான், என்னாச்சு ஏன் கை தர மாட்டேங்கிறீங்க, கையை கொடுங்க பார்த்து இறங்குங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராத ஃபோனை வந்த மாதிரி வந்து ஆக்டிங் கொடுத்துட்டு ஃபோன் எடுப்பாளா. அப்போ கரெக்டாக தலை மாதிரி கீழே விழ போவா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்னே என்னோட கையை வந்துட்டு பிடிங்க கீழே விழ மாட்டேங்க ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிப்பான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டூஹி அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை வந்து லவ்வோட பார்ப்பான். ஆனால் டூஹிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் அந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு வேளை நர்வஸாக இருக்கும் போல, அதனால தான் வந்து கையை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் சோறும் கூட வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் சோறுங்கும் ஹீரோயினை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சோறுங்க என்ன சொல்லுவானா, எனக்கு ரொம்பவே ஓஜினங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமா. சொல்லப்போனால் அவர் வந்துட்டு ஒன்றை தான் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறமாங்கும் போது இந்த பாரடி சும்மா வந்துட்டு பெரியவங்க மாதிரி பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வாய் அடைக்க வைப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் வரும். சரி என்ன மெசேஜ் பார்த்தா டியாங்க தான் வந்துட்டு மெசேஜ் எடுத்து வச்சுருப்பான். அவங்க அத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கடிதம் வச்சுட்டு போகிறாங்களே, ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருப்பான். பாருங்கள் அவங்க எப்போவுமே உங்களோட பிளேஸில் இந்த மாதிரி லெட்டர் வைக்கிறது யாரும் இல்லை, மின்னியோட அம்மா தான் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாள். இதை பார்த்துட்டு எதுக்கு பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் டியாங் கால் பண்ணி, டூஹி உங்களை அடிக்கடி ஒருத்தங்க மிரட்டிட்டு இருக்காங்களா, அது வேறு யாரும் கிடையாது, மின்னோட அம்மா தான், அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி ஊர்ஜித் அம்மா கிட்ட போயிட்டு அத்தை இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் டூஹி கிட்ட வந்து நம்ம லெட்டர் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். இங்கே டியான் வந்துட்டு ஓகேடா நீ ரொம்ப வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க, நீ என்ன தான் அதெல்லாம் சங்கி இருக்கான்னு தெரிஞ்சுமே நீ வந்து வெளியே சொல்லாமல் ரொம்ப டீசெண்டாக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு என்ன சொல்லுவேன்னா, அம்மா நீங்கள் வந்துட்டு பாட்டியை இந்த வீட்டில் வச்சுக்காதீங்க, இருக்க உங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர், பாட்டியை வந்து நீங்கள் அமுச்சு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்க வந்து சொல்லுவாள். சரிடா பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஆரத்தில் இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரி தான் காட்டுறாங்க. டேரி என்ன சொல்கிறான்னா 1 இயருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம வந்து காலை வாரி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஓஜின்னு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவன் வந்து உன்னை நம்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்வான். அவன் நம்பிட்டு இருக்கட்டும், அவனுக்கு எப்போவுமே இந்த கம்பெனி ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் 1 இயரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கல்ப்ரேட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மின்னோட அம்மா வழக்கம் போல் ரொம்ப சீனை போட்டுருக்காங்க ஓஜின் அம்மா கிட்டே. எங்கள் அம்மா ரொம்பவே அழகு, அதனால தான் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டுட்ருப்பாங்க. இவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இந்த லேடி யாருன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக அப்படி கேட்டு அப்படி சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உள்ளார வந்து கடுப்பாயிட்டு இருப்பாங்க. சரி அது ஏதோ ஒரு பேக் இருக்குது, அது என்ன பேக், உங்கள் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டுவாங்க. ஆமாம் என்னோட பேக் தான், என்ன இது ஒரு புக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் டேஸில் இருக்க அந்த கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அக்லியாக இருப்பாங்க போல், குண்டா ஃபேட்டாக இருப்பாங்க போல். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு யார் என்னோட ஃபோட்டோவை இங்கே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவாங்க. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி தானே பண்ணி வச்சுருக்காங்க, வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓஜின் அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு லெட்ரு மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னா, நீ எத்தனை முறை வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை லைட்டாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றே சிரிப்பாக இருக்கும், இதெல்லாம் பண்ணது ஓஜின் அம்மா தான் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் மீனை தான் காட்டுறாங்க. மீன் தன்னோட பாஸை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு சரி ஓகே நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ் வந்து போவாங்களா. அப்போ மீன் கேட்பா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, வா என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன நீ சாப்பிட கொடுப்பறியா, வீட்டில் வந்துட்டு உன் ஒய்ஃப் இருப்பாங்களே தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுவோம். இல்லை பரவாயில்ல, சங்கியும் சோறுங்கும் வீட்டில் இல்லை, நீ வா, அவன் நல்லா சமைச்சு வைப்பா, நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணா போய் கிளம்பு, உன்னை பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இவன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவான். இங்கே பார்த்தீங்கன்னா சேரி வந்துட்டு ஓஜின் வீட்டுக்கு தான் போவாள். போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கன்னே தெரியல, எங்கள் அப்பா நல்லா இருக்காரா என்னன்னு தெரியல சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டுருப்பா. இதை பார்க்குற ஓஜினுக்கு செம்மையாக கோவம் வரும். எல்லாமே பண்ணிவிட்டு நீ சீனை போட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஓஜின் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி நீ கவலைப்படாத, அப்பா வந்து சீக்கிரம் கிடச்சிருவாங்க
வந்துருவாங்க. உனக்கு வந்துட்டு கஷ்டமாச்சுன்னா இங்கே கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆண்டி நான் கிளம்பி போகிறேன், நான் ஜஸ்ட்டு சொல்ல தான் வந்தேன், எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. இதை பார்க்குற ஓஜர் வந்துட்டு எப்படி நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் சோறுக்கும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது வெளியே வந்துட்டு ஒரு லேடி செருப்பு இருக்கும். இதை பார்த்துட்டுமே ஹீரோயின் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவான். சோறுங்க ஏதாச்சும் பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோறுங்க நீ பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டில் விட்டுட்டு உள்ளார வருவா. பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் அதுவும் ஹீரோயின் ரூம்லேயே வந்து பெட்டில் உட்காந்து பேசிட்டு இவன் அந்த லேடிக்கு வந்து ஃபுட்டு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். மீன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி இவன் திரும்பி பார்த்தோன்னா, ஐயோ டூ ஹிசன்கி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். என்ன இது என் பெட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் கத்துவாளாம். நீ புரிஞ்சுக்கோ, உன் பெட்டில் நாங்கள் ஒன்றுமே பண்ணிட்டு இல்லை, அவள் ரொம்ப டயர்டாக இருந்தால் அவளுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ தப்பாக நினச்சிக்காத, கொஞ்சம் மெச்சூராக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். என்ன மெச்சூராக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுவான். அப்போ தான் வந்துட்டு இவ அப்படியே வில்லத்தனமாக வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பாஸ் லேடி இருக்காள், அவங்க வந்து வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பான். இங்கே பாரு நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் உங்களை வீட்டில் போய் விட்டுருவேன், சாப்பிட மட்டும் தான் கூப்பிட்டாங்கும் போது ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன நினச்சிட்ருக்கேன், சாப்பாடு கூப்பிட்டா எதுக்கு ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். நீங்கள் ஆல்ரெடி அஃபர் இருந்தீங்க, இப்போ தப்பு பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லணும், இங்கே பாரு நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம், 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் நீ பேசலாம் வச்சு பார்த்தா நீ இன்னும் எங்களை நம்பலை போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்லுவானா, ஆமாம் இங்கே பாரு என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு சொத்துலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கு என்ன, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, உனக்கு சொத்து வரப்போகுது, ஸோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. உனக்கு இல்லைன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு, நான் இப்போ தான் என்னோட ஹஸ்பண்டோட கல்லறைக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுவான். 2 பேரும் ஒன்றா இருந்த மாதிரி பேசுவாள். இதை பார்த்துட்டு மீண்டும் கோவம் வரும். இங்கே பாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடியை வந்துட்டு திட்டிகிட்டு இருப்பான். இங்கே பாரு சன்கி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருப்பான். உடனே இவன் என்ன சொல்லுவானா, ஓகே ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கிட்ட இந்த லேடி சொல்லம்மா. மீன் வந்துட்டு ஓகே நான் இவளை போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் சன்கி, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டணுமே இவளுக்கு கோவம் வந்து, என் லைஃப்பில் இப்படி ஒரு பாம்பை போட்டு நீ எங்கடி போகிற, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சன்கியை வந்துட்டு நிற்க சொல்வாள். இல்லை என்னால் முடியாது, நான் போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பி பார்க்கும். அப்போ இவன் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நான் போய் இந்த லேடியை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீன் பின்னாடியே போவானா. இவன் வந்து ஷாக்காக பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பான், நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டா இவன் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வெளியே போகிற மாதிரி போயிட்டு டூஹி மாதிரி மாற்றிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளார வருவா. அதுக்குள்ளே இவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க. எங்கே சன்கி எங்கே போனால் டூஹி நீ இங்கே வர அப்படின்னு சொல்லி மீன் வந்து கேட்பான். அப்போ அந்த லேடி வந்துட்டு ஷாக் ஆகிடும், என்னது உன் ஒய்ஃப் மாதிரி இன்னொரு பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு வர, எங்கே சன்கி அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து கேட்பான். சன்கி தான் நான் அமுச்சு வச்சா, அவள் வந்து வெளியே காலில் வெயிட் பண்ணிட்டுருக்கா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட சிஸ்டரை வந்து நீ ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கிச்சனில் வந்துட்டு டர்ட்டி வாட்டர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக 2 பேருக்கு மேலேயும் ஊற்றி விட்டுருவான். என்ன நினச்சிட்ருக்கேன், நான் வந்துட்டு சன்கி மாதிரி சாஃப்ட்டு கிடையாது, நீ என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நீ இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையும் நடக்கும், நீ வந்துட்டு கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன் சொல்லுவான். எதுவும் ரைட்ஸ் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க, சன்கி மாதிரி சாஃப்டாக இருப்பேன் நினச்சிட்ருக்கீங்களா, நான் சரியான ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு போவா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த லேடி கேட்பா, அவள் என்ன உன் சிஸ்டர் இல்லாவா, எப்படி ஆச்சரியம் நடந்துட்டுருக்கா, அவளை பார்த்து நீ எதுக்கு பயந்துட்டுருக்கா, அவளை வந்து செவிலே விட வேண்டியதானங்கும் போது அவள் ஒன்றும் சன்கி மாதிரி சாஃப்டாக இருக்க மாட்டா, அவளை வந்துட்டு ஏமாற்றலாம் முடியாது, அவள் வந்து டூஹி, அவள் எப்போ பார்த்தாலும் அரங்கிட்ட தான் நடந்துட்டுருப்பா, அவளை பார்த்துலே எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டுருப்பான். அப்போ உனக்கு அவளை பார்த்தா தான் பயமாக இருக்கும், என்னை பார்த்தா உனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்ன நீ சும்மா விளையாண்டுட்ருக்கேன், அவள் போய் என்ன பண்ண போகிறானே தெரியல, அவன் ஆல்ரெடி வந்துட்டு சன்கியை வந்துட்டு ஏற்றி விட்டுட்ருப்பா, சன்கி வந்துட்டு என் மேலே கோவமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ திருக்குன்னு உள்ளார ஒருத்தங்க வருவாங்க. மேடம் மேடம் நம்மளோட ஹோட்டலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா சன்கியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள் ஃபுட் வந்து தீர்ந்து போச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி வந்துட்டு போக சொல்லுவாள். அப்போ வந்துட்டு மீன் பார்த்துட்டு இதெல்லாம் சன்கி கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்க லேடிலாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எங்கள் சன்கி வந்து நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மின்னியும் பிடிச்சி திட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த லேடி இருக்கால அவளையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு அங்கே கரெக்டாக அந்த இடத்துக்கு டூஹி வந்துடுவா. டூஹி வந்துட்டு யாரும் இங்கே இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டாங்க, சன்கிக்கு இவங்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, இவங்களுக்கு நீ டெய்லி வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூஹி வந்து சொல்லுவாள்.
நான் இதுக்கு இவங்களுக்குலாம் நான் ஃப்ரீயாக சாப்பாடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஆமாம் நீ ஃப்ரீயாக கொடுத்து தான் உன்னை இது வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீ சர்டிஃபிகேட் பண்ணதுக்காக தான் இதை பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததுக்கே என்ன ஆதாரம், நான்லாம் வந்துட்டு யாருக்கும் சாப்பாடுலாம் தர முடியாது, அதுவும் ஃப்ரீயாலாம் தர முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, அப்போ நீ ஆதாரத்தோட காமிச்சா தான் நீ வந்துட்டு சாப்பாடு தருவியான்னு சொல்லிட்டு காட்டுறேன், பெரிய ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, சன்கி வந்துட்டு இவனுக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த மொபைல் ஃபுல்லாகவே வந்துட்டு சன்கியோட கண்ட்ரோல் தான். இவன் யாருக்கா டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானோ எல்லா லிஸ்ட்டையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து காட்டுவான். காமிச்சிட்டு உனக்கு 2 பேரும் நீங்கள் ப்ரைவேட்டாக என்ன டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, அது எல்லாமே இதில் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு நீ என்ன சொல்லியிருக்கானா, என் ஹஸ்பண்டுக்கு சரியான வயசானவன் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு வேற சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இவன் வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். 2 பேரும் ஆஃபரில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. அடிக்கடி நீ பதிவு பண்ணியிருக்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போனால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ட்டு. இப்போ ஆல்ரெடி ஃபேமிலியை சேர்ந்தவங்கலாம் வந்து உன்ட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, அவரோட மூத்ததாரம்லாம். ஸோ இதை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இந்த மெசேஜை வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இவன் நல்லாவே மாட்டிப்பா, இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவனை பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையாக நீ வந்துட்டு அந்த மிஞ்சிங்கிற பொண்ணுக்கு காசு கொடுத்தல, அந்த காசை வந்துட்டு நீ ஒழுங்கு மரியாதை வந்து திருப்பி கொடுக்க பாரு, ஐ மீன் சங்கி கிட்ட கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டிட்டு டூஹி வந்து போவான். அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் இவங்களுக்கு நான் டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க வந்து யோசிச்சு பார்ப்பா, ஒரு வேளை என் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு தாரத்துக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஓகே சாப்பாடு தர அக்செப்ட் பண்ணிப்பா, அதை கோவத்தோடு அக்செப்ட் பண்ணிப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக போவான். பரவாயில்ல, நம்ம எப்போ பார்த்தாலும் சன்கி மாதிரி ஏமாறா இல்லாமல் டூஹி மாதிரி நம்ம திறமையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவங்க அப்பா வந்துட்டு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. என்றைக்குமே வந்துட்டு டூஹி மாதிரி போல்ட்னஸ் வேணும், அது இல்லாமல் சன்கி மாதிரி நல்ல குணமும் இருக்கணும், 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு போயிட்டு இருப்பா, நம்ம டூஹி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான்னா, சேர்மனை வேற காணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அங்கே தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டேரிக்கு செம்மையாக கோவம் வரும். அது இல்லாமல் 1 இயர் வந்துட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து விட போகிறாங்களாம். ஸோ அதுக்காக டெமோ பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேரிக்கு செம்மையாக கோவம் வரும். டெமோ ஃப்ளைட்டை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரி வந்துட்டு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இப்போ காங் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இன்வெஸ்டரை தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாச்சும் பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் அங்கே என்ன பண்ணுவோன்னா, சன்கியை பற்றி மின்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பான். மின்கி கிட்ட உங்கள் அண்ணி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் டூஹியோட லைஃபுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. தான் காலேஜை வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்து டூஹி அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே பாவம்ல சன்கின்னு சொல்லி சன்கி மேலே லவ் வந்து இவனுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். சன்கி நீங்கள் இத்தனை வருஷமாக அப்படி இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். மின்னி என்ன நினச்சிப்பான்னா, தான் ஃபேமிலியை பற்றி இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு என்னோட மேலே இன்ட்ரெஸ்ட் தானே, அதில் என் ஃபேமிலியை பற்றி கேட்டுட்டு இருக்கும் போது ஓ உனக்கு அந்த நினப்பெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். என்ன சொல்ல வரங்கும்போது ஆமாம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவகிட்ட இருக்க வரைக்கும் தான் நியூஸில் கறக்க முடியும்னு சொல்லிட்டு ஆமாம்மா இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு வந்து ஹக் பண்ணுற மாதிரி வருவான். அவன் டக்குன்னு நவுந்துருவான். அங்கே வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அந்த பொம்மையை வந்து ஹக் பண்ணிட்டு நிற்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க மூவி கூட போனது இல்லையா, அவங்க லைஃப்பை இப்படிலாம் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்களா சங்கிங்கும் போது, ஆமாம் ஒரு மூவி கூட போனது கிடையாது எங்கள் அண்ணின்னு அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு தெரியாது நம்ம பொம்மையை வந்துட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா கண்ணை மூடி கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு மூவி கூட போனது கிடையாது. சன்கி வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்காகவே வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்கி மேலே இவனுக்கு இன்னும் லவ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சன்கி தான் காட்டுறாங்க, இப்போ டெமோ ஃப்ளைட் போதில்ல, ஸோ அந்த ஃப்ளைட்டுக்காக வந்துட்டு எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். உங்களுக்காகவே நானே வந்துட்டு மேக் பண்ண ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொரியன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ஃபுட்டை வந்து கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாளா. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே டியானா வந்துடுவான். அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கும் இது ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிடுவாளா. அப்போ வந்துட்டு இல்லையே நான் டூஹியாச்சு, எனக்கு வந்துட்டு நிறைய ஃப்ளைட் நான் போயிருக்கேங்கும் போது நான் உங்களை சொல்கிறேன், நான் என்ன தான் சொல்கிறேன், இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நான் போகிறது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து பார்க்குறான். ஒரு வேளை இவனுக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்குறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாமா, 10 வருஷமாக நீங்கள் ஒரு மூவி கூட போனதில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து கேட்பான். ஆக்சுவலி சன்கி வந்து போனது கிடையாது, ஆனால் இப்போ இருக்கிறது டூஹியா தானே இருக்கா, என்ன சொல்ல வர, நான் ஆல்ரெடி மூவிக்கெலாம் போயிருக்கேனேங்கும்போது
நான் உங்கள சொல்லலங்க. நான் என்ன சொன்னேன்? நான் 10 வருஷமா எந்த மூவியும் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியா பேசுவானா. அப்ப ஹீரோயின் கேட்பா, "ஏன் நீ வந்து கஷ்டப்படுற? நீ ஏழையா இருக்க போய் தான் நீ ஒரு மூவி கூட போனது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. "ஆமா அதனால தான்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனாலயே வந்து மனசுல வந்து வச்சுக்க முடியாது. "நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நான் ஒண்ணும் ஏழை பையன்லாம் கிடையாது. நான் சேர்மனோட பையங்கும்போது" ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப ஹீரோ என்ன மனசுல நினைப்பான்னா, இவன் ஆல்ரெடி வந்து நான் சேர்மன் பையன்னு சொல்லி தானே பொய் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு ஒரு கேஸ் வந்திருக்கும். ஸோ இத நினைச்சு பொய் சொல்லியே அவங்க வந்து கனவுலயே வாழ ஆரம்பிச்சுட்டான் போல சேர்மன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுப்பா. அப்ப டிஎன்னு சொல்லுவான், "என்னோட சீக்ரெட்ட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களோட சீக்ரெட் ஏதாச்சும் இருந்தா கூட என்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மூவிக்கு ஓகே சொல்லிடுவாளா ஹீரோயின். இது வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடும். ஹீரோ வந்துட்டு, "என்ன உண்மையிலேயே இந்த கூட மூவிக்கா போற? அவ வந்து ஓகே சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். "ஆமா ஓகே சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, டிக்கெட்ட காட்டுவான். அது வந்து நாங்க கப்புள் சீட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவானாம். இத பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையா காண்டாயிட்டு இருக்கும். "என்ன தைரியம்? எப்படி வந்து நீ போலாம்? அப்ப நீ கிவ் அப் பண்ற மாரியே இல்லையாங்கும்போது" "நான் கிவ் அப்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் அவ எப்படி, என்ன, ஏது, அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தெரியாமலா டக்கு லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்றேன். நீ இப்படியே போயிட்டு இருந்தன்னா, நீ லூசு மாரி பின்னாடியே இருக்க வேண்டியது தான். நான் உன்ன கடந்து முன்னாடி போயிடுவேன். நீ ஜஸ்ட் ஒரு சிக்கன் மாரி இருக்க வேண்டியதுதான்னு" சொல்லிட்டு, அங்க ஒரு சிக்கன் மாரி ஒரு பொம்மை இருக்கும். அத காமிச்சு வந்துட்டு, "நீ சரியான முட்டாள், முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து திட்டிட்டு போவான். இத பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையா கோவம் வரும். "நான் முட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.